அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் முதலில் லக்னம் என்றால் என்ன, அது எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தோம். நம்முடைய செயல், சிந்தனை இதை அனைத்தும் குறிப்பது லக்னம். ஒருவர் செயல், சிந்தனை அனைத்தும் ஒருவருடைய செயலை செய்ய வைப்பதற்கும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது தலை என்பதை நாம் முதலில் பார்த்தோம். இரண்டாவதாக இரண்டாம் வீடு, இது ஒரு தனவரவு, பணவரவு, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம். குடும்பம் என்பதை பார்த்தோம். இது அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு மனோதைரியம் வேண்டும். இப்பொழுது மனோநிலை நன்றாக இருக்க வேண்டும். அப்படி சிறப்பாக இருந்தால் நாம் தைரியத்தோடு எந்த காரியத்தையும் செய்து வெற்றியடைய முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது மூன்றாம் வீடு, மூன்றாம் பாவம் என்பது மனதை குறிக்கக்கூடிய வீடு. தைரியம், வீரியம், இளைய சகோதரம், பயணம், கையெழுத்து, ஒப்பந்தம், மனம். இதில் மனம் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டால் சந்திரன் காரகம் வகிக்கின்றார். ஆதலால் சந்திரனை பற்றி தனியாக வீடியோ பதிவிடுவோம். அது அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டி வரும். அதனால் இப்பொழுது சந்திரனை விட்டு மனம் என்ற என்பதை தனியாக பார்த்துக்கொள்வோம். இப்பொழுது மூன்றாம் பாவத்தை பார்ப்போம். இப்படிப்பட்ட முக்கியமான இந்த முயற்சி ஸ்தானம் என்பது உங்களுக்கு சிறப்பாக அமையாவிட்டால், லக்னம் நன்றாக இருந்தாலும் சரி, பணவரவு நன்றாக இருந்தாலும் அந்த பணம் நாம் சரியான முறையில் கையாள்வது எப்படி என்பதை நாம் பயம் என்ற ஒன்று நம்மிடம் இருந்து விட்டால் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். இதுதான் உண்மை. இந்த மூன்றாம் பாவம் நமக்கு என்ன தெரிவிக்கின்றது? மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய உப நட்சத்திரங்கள் எந்த கிரகம், அதை பொறுத்து நமக்கு எல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவுதான் ஓடி உழைத்தாலும் ஒரு சின்ன அக்ரிமெண்ட் கையெழுத்தாகலை, எவ்வளவு தடை ஏற்படுகிறது. மனசுக்குள்ள ஒரு பயம், அடுத்த அடி என்ன வைக்க வேண்டும், இப்படி ஒரு தயக்கம் சில நேரங்கள் இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்கள் மூன்றாம் பாவம் தான். இந்த மூன்றாம் பாவம்ங்கிறது வெறும் தகவல் தொடர்பு மட்டும் இல்லைங்க. இது உங்கள் வீரம், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய முயற்சி, தன்னம்பிக்கை எல்லாவற்றையுமே குறிக்கக்கூடிய இந்த மூன்றாவது வீடு தான். பெரியவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அஷ்டலட்சுமி கிட்ட தைரிய லட்சுமி மட்டும் இருந்தால் போதும், எல்லாமே நம்ம வெற்றி அடையலாம்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இது எதை பற்றி நாம் பார்க்க வேண்டும்? தைரிய லட்சுமி இல்லைன்னா எல்லாமே போயிடும். இந்த தைரியம்ங்கிறது மூன்றாம் பாவம்ங்க. அதே மாதிரி வீரியம்ங்கிறது மூன்றாம் பாவம் தான். வீரியம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு உடஞ்சுன்னா நரம்பு பலகீனமாயிரும், இரத்த அணுக்கள் தவறு நன்றாக இருக்காது. குழந்தை பிறப்புக்கு முக்கியமான பங்கு வகிப்பது வீரியஸ்தானம். ஆகவே சந்ததி விருத்திக்காகவும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷம் ஆவதற்கு இந்த வீரியஸ்தானம் மிக மிக முக்கியம். பொருத்தம் பார்க்கும்போது இதையெல்லாம் நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது இந்த மூன்றாம் பாவத்தில் இருக்க கிரகம் உபநட்சத்திரமாக எது வருதோ அது இப்போ நாம் குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு அது நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்மளுக்கு எந்த கிரகமாக அமையுதோ அதை பொறுத்து நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கும். அதை நம்ம இப்போ சுருக்கமாக பார்ப்போம். ஏன்னா இதில் நடக்கலை மனம் அப்படிங்கிற விஷயம்லாம் தனியாக பார்த்தோம்னா பெரிய வீடியோ வரும். இப்போ முக்கியமாக நம்ம இந்த புதன் பகவான் மூணாம் பாவத்திற்கே காரகராகிறார். எப்படி மனத்திற்கு சந்திரன் காரகன் ஆகிறார், அதே போன்று அந்த மூன்றாம் பாவத்துக்கு காரகர். அவரோட பலனை தவறாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். முக்கியமாக சந்திரன், சனி, கேது இந்த மூன்று கிரகங்கள் பற்றி நீங்கள் இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கவனமாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். மூன்றாம் பாவம் என்பது ஒரு மனிதனின் செயல்பாட்டின் தொடக்கம் என்று சொல்லலாம் நண்பர்களே. ஏனென்றால் ஒருவர் முயற்சி செய்தால்தான் அந்த வேலை நடக்கும். ஒருவருடைய மன உறுதி, எதற்கும் அஞ்சாத குணம் மற்றும் துணிச்சலான முடிவுகள் எடுக்கும் திறன் இந்த மூன்றாம் பாவத்தை பொறுத்தே அமையும். பாவம் என்பது வீடு. உங்களுக்கு அடுத்த பிறந்த தம்பி அல்லது தங்கை பற்றியும் அவர்களுக்குண்டான உறவு முறை மற்றும் அவர்களால் ஏற்படும் ஆதாயம், இழப்பு பற்றியும் இது சொல்லும். அதே போன்று ஃபோன், மெயில், சோசியல் மீடியா மற்றும் கடித போக்குவரத்து, கவிதை, கட்டுரை எழுதல் மற்றும் புஸ்தக வெளியீடு, ஒருவருடைய கருத்துக்களை அர்த்தவுடன் கொண்டு சேர்க்கும் விதம், இதெல்லாம் மற்றும் மூன்றாம் பாவம் காட்டும். அதே போன்று உள்ளூர் பயணங்கள், சிறு தூர பயணங்கள், அடிக்கடி வேலை நிமித்தமாக சென்று வரும் பயணங்கள், அக்ரிமெண்ட்டு, கையெழுத்திடுதல், பதிவு செய்தல் மற்றும் தரகு வேலைகள், இது பூரா அந்த மூன்றாம் பாவம் நல்லா இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். முக்கியமாக ஆவணங்களை கையாளுதல், பத்திரங்களை முறையாக வில்லங்கம் இல்லாமல் நம்ம கையெழுத்து போட்டு கவனமாக போடுறது, இதையெல்லாம் குறிக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தற்காலிகமாக மாறுதல் அல்லது வசிப்பிட மாற்றம், இடமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப கல்வி மற்றும் ஒரு விஷயத்தை உடனே கிரகித்துக்கொள்ளும் புத்திசாலித்தனம். ஒரு பையனுக்கு இந்த இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நல்லா இருந்துட்டால் எப்படி இருந்தாலும் அவன் நல்லா படிச்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை ஞாபகமாக சொல்லுவேன். இன்றைக்கு இந்த தகவல் தொடர்பு என்ற அளவுக்கு செல்ஃபோன் மூலமாக நம்ம உலகத்தையே பார்க்குறோம்.
எந்த அளவுக்கு நம்ம உலகத்தையே பார்க்குறோம் செல்ஃபோன்லேயே, இது உங்களுக்கே தெரியும். முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் சென்று ட்ரங்கால் செய்ய போகிறோம், ஒரு விஷயத்த சொல்லி 1 மணி நேரம் காத்திருப்போம் அந்த விஷயத்தை அனுப்புறதுக்கு. இப்போ அது ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மொபைலில் வீட்டில் கையில் ஆளுக்குன்னு வச்சு எல்லா உலகத்தையும் பார்க்குறோம், எல்லா செய்தியும் கேட்குறோம். இதைத்தான் நம்ம பரிணாம வளர்ச்சிங்கிறது அப்டேட்னு சொல்கிறோம். மொபைல் ஃபோனில் அப்டேட் கேட்கும், உங்களுக்கு பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு தடவையும் அப்டேட் கேட்கும்போதெல்லாம் அந்த மொபைலில் ஒரு புது புது விஷயங்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. அது புதுமையான முறையில் புது விஷயங்கள் நமக்கு அறிவிக்குது. அதே முறையில் அப்டேட்டான கேபி ஜோதிட முறையைத்தான் நான் உங்களிடம் இப்போ பேசிக் கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் எல்லோரும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். நண்பர்களே, அமைதியாக இருக்கும்போது இந்த வீடியோ பாருங்கள். ஒரு ஜாதகர் பிடிவாதமாக இருப்பாரா அல்லது காலத்திற்கேற்ப தன்னை அப்டேட் செய்து கொள்வாரா அப்படிங்கிறது காட்டுவது. கல்வியை கற்க வேண்டும் என்ற மன ஆர்வம் மற்றும் ஆவல், மாணவர்களுக்கு பாடம் புரிந்து கொள்ளும் ஆர்வம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் துடிப்பும், தகவல் சேகரிக்கும் திறமையும் இத்தனையும் குறிக்கும். கூர்மையான அறிவுத்திறன் மற்றும் சமயோஜித புத்தி, இக்கட்டான சூழலில் எப்படி ஒரு செய்தியை அனுப்ப வேண்டும் அல்லது எப்படி ஒரு தகவலை பரிமாற வேண்டும், இன்று நாம் பயன்படுத்தும் வாட்ஸ்அப், மெயில் முதல் கொண்டு எப்படி பயன்படுத்த வேண்டும், இப்படி லக்னத்திற்கு 3ஆம் வீடு நமக்கு சொல்லும் பொதுவான விஷயங்களை பற்றி நாம் ஒவ்வொரு கிரகமும் உபநட்சத்திரமாக அமைந்தால் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நண்பர்களே, இப்பொழுது கேது 3ஆம் வீட்டு உபநட்சத்திரமாக அமைந்தால் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். முதல் கேது பார்ப்போம். கேதுங்கிற கிரகங்க மர்மமான அறிவும் மறைமுக வெற்றின்னு சொல்லலாம் கேதுவை. ஏன்னா கேதுங்கிறது குறுகிய வட்டத்துக்குள்ளேயே மனசு இருக்கும். ராகுங்கிறது பறந்து விரிந்தன்னு அர்த்தம். இப்போ பள்ளிக்கூட பாடங்களை விட வாழ்க்கையில் பாருங்கள், பல தத்துவங்களையும் ஆழமான விஷயங்களையும் கற்றுக்கிற ஞானம் இவங்களுக்கு இருக்கும். இயல்பாகவே உங்கள் மனம் அந்த தேடலில் இருக்கும். கம்ப்யூட்டர் கேட்ரிக் சிக்னல்கள், அதாவது ரகசிய தகவல் பரிமாறுறதுல நீங்கள் கெட்டிக்காரராக இருப்பீங்க. பாருங்கள், சிக்னல் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாது. எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அணு மாதிரி இருக்கோ அந்த விஷயங்களை பூரா ஆராய்ச்சி பண்ணுறது திறமையானவங்களாக இருப்பீங்க. உங்களை பார்க்குறவங்க தேவையான வேலையை செய்கிறத விட்டுட்டு எதையோ செய்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. காரணம், அவர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கிறது புரியாது. அதனால் நீங்கள் அவங்க கோவப்படாதீங்க. உங்களுடைய தைரியம், துணிச்சல் அப்படிங்கிறது கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அதை பொறுத்து மாறும். அதனால் தம்பி அல்லது தங்கை இவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடும் வரும். கேது இருந்தால் அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லது. உங்கள் மௌனம் தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். நண்பர்களே, நீங்கள் அமைதியாக இருந்து சாதிக்கிறத இந்த உலகமே ஆச்சரியமாக பார்க்கணும். சாதாரண உலகியல் கவலையிலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும் ஆழமான உள்ளுணர்வு உங்களிடம் இருக்கும். இந்த உள்ளுணர்வுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது நம்ம உடம்பு உள்ள நம்மளே அதை நம்ம அந்த உணர்வு நம்மளாம் உணர்வாக உண்டாக்கிறது. அது கேது ஒருத்தர் நாத்தே முடியும். சில நேரங்களில் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையெல்லாம் வருங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த உள்ளுணர்வு திறமையை வச்சு நீங்கள் நம்புனீங்கன்னா உறுதியாக வெற்றி அடைஞ்சிடுவீங்க. மற்றவர்கள்கிட்ட நீங்கள் பழகும்போது அவங்களுக்கு எல்லோரையும் போல பழகுற மாதிரி தெரியும். ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் மனசில் வேறொரு எண்ணங்களையும் உணர்வோடும் இருப்பீங்க. ஆனால் அது வெளியே காட்டிக்கிற மாட்டீங்க. மனம் அமைதியாகவும் பகுப்பாய்வு செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இவங்க சமூக இணக்கத்தை விட உண்மை மற்றும் ஆழமான புரிதலுக்காக உலகியல் பற்றுதல்களை துணிச்சுடன் விட்டு கொடுத்து துணிவார்கள். பற்றுலாம் போயிடுவாங்க. எது நம்ம கடைசியில் கூட வரப்போகணும். அதனால் தியானம், யோகா அல்லது ஆன்மீக பயிற்சி, ரகசிய கலைகள், மறைபொருள் தத்துவங்கள் மற்றும் பண்டைய ஞான நூல்களில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஆர்வமாக நீங்கள் படிச்சுக்கிடுவீங்க. தன்னலமற்ற எண்ணம் மற்றும் உலகியல் ஆசையிலிருந்து விலகி இருக்கும் இயல்பான பண்பு, இது போன்ற மனநிலையை இது அதிகமாக கொடுக்கும் கேது பகவான். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க. என்னென்னு கேட்டால், கேது என்றாலே மறைபொருள் அல்லது குழப்பம் என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்கள் யாராவது ஏதாவது சொன்னால் அது உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் உங்களுக்கு இருக்காது. எந்த ஒரு பேப்பர்லையும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 2 தடவை படிக்கணும். ஏன்னா தெரியாமலோ அல்லது அவசரத்தாலேயோ தப்பான ஒரு ஆவணத்தை கையெழுத்து போட்டு சிக்கலில் மாட்டிக்கிற வாய்ப்பு இருக்குது. சரிபார்த்தல், நீங்கள் கொடுக்குற செக்கு அல்லது நீங்கள் தயார் செய்கிற ஒப்பந்தங்களில் சின்ன சின்ன தவறு நடக்கலாம். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்க்கறது உங்கள் கௌரவத்தை காப்பாற்றும். உங்களுக்கு வர்ற ஒரு செய்தியை உறுதிப்படுத்தாமல் மற்றவங்களுக்கு எப்பயுமே அனுப்பாதீங்க. ஏன்னா அது கேது சில நேரங்களில் தவறான செய்திகளை உங்களுக்கு மூலம் பரப்ப முயற்சிப்பார். இப்போ உங்களுக்கு கெட்ட பேர் கிடச்சிடும். முகவரி இல்லாத செய்திகளோ அல்லது உங்களை தேடி வரலாம். அதை அப்படியே விட்டுறது தான் புத்திசாலித்தனம். உங்கள் பேரை யாராவது தப்பாக பயன்படுத்தி போலி கையெழுத்து போட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் டாக்குமெண்ட்டுகளை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்தவங்க பேச்சை நம்பி எதையும் செய்யாமல் சட்ட ரீதியாக நேர்மையாக நீங்கள் நடந்துக்கிட்டால் எந்த சிக்கலும் உங்களை நெருங்காது. உங்கள் அறிவை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இது உங்கள் உலகமே போட்டுரும். இப்போ சுக்கிரனுக்கு பார்ப்போமா? இப்போ சுக்கிரன் 3ஆம் பாவத்திற்கு உபநட்சத்திரமாக வந்தா அவர் ஒரு கலைநயம், சுக்கிரனாவே சொல்ல வேண்டியதில்லை, கலைநயம். உங்கள் தைரியம், உங்கள் பேச்சு ஒரு வசீகரமான இனிமையாக இருக்கும். ராஜதந்திரமான பேச்சாற்றல் இருக்கும். இனிமையான மற்றும் கனிவான குரலும் இருக்கும். 3ஆம் பாவங்கிறது குரல், கலை,
காதல், இசை போன்ற தலைப்புகளில் பேசுவதை, எழுதுவதையும் விரும்புவீர்கள். தகவல் தொடர்பு முறை மற்றவர்களுக்கு ஈர்க்கும் வகையில் இருக்கும். மேலும் அவர்கள் சமூக ரீதியாக மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்கள் மற்றும் அண்டை வீட்டார் உறவு மிகவும் இனிமையானதாகவும் அன்பானதாகவும் இருக்கும். பரஸ்பர புரிதலும் ஆதரவும் இருக்கும். எப்போதும் மற்றவர்களுடன் பழகுவதை விரும்புவார்கள். கலை, இசை, நடனம், வடிவமைப்பு அல்லது எழுத்துத்துறையில் அதிக ஈடுபாடு இருக்கும். இத்தகைய செயல்கள் மூலம் அவர்கள் பெயரையும் புகழையும் பெற வாய்ப்புள்ளது. பாருங்கள், சுக்கிரனுக்கு எதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? இவர்களின் முயற்சிகள் எப்போதுமே ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடன் மேற்கொள்ளப்படுகிறது. வசதிகள் மற்றும் இன்பத்தில் அதிக கவனம் செலுத்துவதனால முக்கியமாக வேலைகளை அவர்களுடைய கடமையை கொஞ்சம் தள்ளி போடுற பழக்கம் ஏற்படும். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லா முன்னேறிடலாம். மற்றவங்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில நேரங்களில் அவர்கள் தங்களின் உண்மையான உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் ஒரு லெட்டர் எழுதினாலும் சரி, ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் சரி, அதில் ஒரு அழகு இருக்கும். கவிதை, கட்டுரை அல்லது சினிமா துறையில் ஒரு தகவல் தொடர்பாளராக வர்றதுக்கு இது ஒரு பெரிய சூப்பர் வாய்ப்பு. உங்கள் தைரியம் மற்றவங்க மாதிரி சண்டையிடுற மாதிரி இருக்காது. ஒரு காரியத்தை சுலபமாக ரொம்ப ஸ்மூத்தாக முடிச்சுட்டு சவால்களை கூட சிரிச்ச முகத்தோடு கையாளுவீங்க. ஒரு இடமாற்றம் ஏற்பட்டால் அது உங்களை இன்னும் வசதியான அழகான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இளைய சகோதரி இருந்தால் உங்களுக்கு அதிக பாசம் இருக்கும். அவங்களால் உங்களுக்கு ஒரு மன அமைதி, நிம்மதியும் சில நேரங்களில் நிதி உதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வர்ற தகவல்களும் சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்புகிற தகவலும் சரி, எப்பவும் ஒரு சந்தோஷமான செய்தியாகவே இருக்கும். நீங்கள் ஒரு சிறந்த கவிஞராகவோ அல்லது எழுத்தாளராகவோ சொல்லிக்கலாம். மனசை தொடுற மாதிரி பாடல்கள் எழுதுகிற ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் கலக்கிக்காரகர். சினிமா துறையில் ஒரு வசனகர்த்தாவாக, ஒரு சிறந்த எடிட்டராக, ஃபிலிம் எடிட்டர் அல்லது திரைக்கதை ஆசிரியராக வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கையெழுத்து போடுற ஒப்பந்தங்கள் எப்பவும் உங்களுக்கு சந்தோஷத்தையே, லாபத்தையே கொடுக்கும். அதேமாதிரி புரோக்கரேஜ், ஒரு விஷயத்தை மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்லி அதை சந்தோஷமான முறையில் முடிச்சு வைக்கிற அந்த தகராறு வேலை அப்படிங்கிறது மத்தியஸ்தம் சீராக பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க. நீங்கள் கையில் பேனா பிடிச்சா அதில் இருந்து கவிதை குட்டும். உங்ககிட்ட இருக்கிற அந்த படைப்பாற்றலை வெறும் கனவாக மட்டும் வச்சுருக்காங்க. செயலில் காட்டுங்க, நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம். இதெல்லாம் நல்ல முறையில் இருக்குன்னா சுக்கிரன் நல்ல முறையில் நட்சத்திரத்தில் இருக்கணும், இருந்தால் உறுதியாக கிடைக்கும். இப்போ நம்ம சூரியனுக்கு போவோம். சூரியன் உடன் பிறந்தவுடன் வலுவான பிணைப்பு இருக்கும். இவர்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களை பாதுகாப்பார்கள். உடன் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வழிகாட்டியாகவோ அல்லது செலுத்துவர்களாகவோ இருப்பார்கள். சவால்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்த உறவு வலுவாக இருக்கும். எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள முன் வருவார்கள். இவர்களின் முயற்சிகளுக்கு பொதுமக்களின் ஆதரவு அதிகமாக இருக்கும். இந்த 3ஆம் வீடு சூரியன் இருந்தால் அவ்வளவு தைரியம் வரும். அதில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொதுமக்கள் முன்னாடி. அரசாங்கத்தில் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய கடிதங்கள், நோட்டீஸ் அல்லது முக்கியமான தகவல் எப்பயுமே உங்களுக்கு சாதகமாக வரும். அரசு அதிகாரிகளோட உங்களுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கும். நீங்கள் கையெழுத்து போடுகிற ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் பாருங்கள் அரசாங்கம் சார்ந்ததாக இருக்கும் அல்லது பெரிய நிறுவனங்களை சார்ந்ததாக இருக்கும். எதையும் சட்டப்படி நேர்மையாக செய்யணும்னு நினைப்பாங்க. போலி ஆவணங்களை உங்கள் மனசு இடமே கொடுக்காது. நம்மளை மாதிரியே நேர்மையாக மற்றவங்களுக்கு இருக்கணும்னு நினைப்பீங்க. அங்கே மற்றவங்களுக்கு உங்களையும் சில சமயம் பிடிக்காமல் போயிடும். ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக, ஒரு டீம் லீடராக இருந்து மற்றவங்களை வழிநடத்தும் திறமை உங்கள்கிட்ட தாங்க இருக்குது. ஒரு சிங்கம் மாதிரி முன்னாடி நின்று அதை சமாளிக்கிற ராஜதந்திரம் உங்கள்கிட்ட இருக்குங்க. உங்கள் தைரியம் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தரும். நீங்கள் போகிற சின்ன சின்ன பயணங்கள் கூட சும்மா இருக்காது. அது ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இல்லாட்டி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையாக தான் இருக்கும். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமான அந்தஸ்தும் கிடைக்கும். நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டால் அதில் ஒரு நேர்மையும் உறுதியும் இருக்குங்க. நீங்கள் யாருக்காவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அதை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவீங்க. அரசாங்கம் வெளியிடக்கூடிய அரசாணைகள், முக்கிய அறிவிப்புகள் அல்லது அரசு வழியான அதிகாரப்பூர்வமான கடிதங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் ஒரு விண்ணப்பம் போட்டால் அதுக்கு அரசாங்க முத்திரை பதிச்ச பதில் சீக்கிரம் வரும். அரசு சார்புடைய எந்த கடித போக்குவரத்திலும் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். ஒரு நாட்டின் முக்கிய விஷயங்களை சேகரிக்கிறதுல நீங்கள் வல்லவராக இருப்பீங்க. பத்திரிகை துறையில் ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற செய்தியாளராக கூட இருப்பீங்க. பட்டா, சிட்டா அல்லது அரசு பதிவு அலுவலகங்களில் உங்களுக்கு வேலைகள் ரொம்ப சுலபமாக முடியும். நீங்கள் கையாளும் ஆவணங்கள் எப்பவும் சட்டப்பூர்வமாக மிக தெளிவாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம், இல்லாட்டி அரசு ஒப்பந்தங்கள் எடுத்து செய்யலாம். நீங்கள் போடுற ஒவ்வொரு கையெழுத்தும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படும். உங்கள் நேர்மையான ஆவணங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். மனோதைரியம் எடுத்துக்கிட்டால் யானையே முன்னாடி வந்துனாலும் பயப்பட மாட்டீங்க. அந்த இடத்துல ஒரு 5 சிங்கமோ இருப்பீங்க. நான் சொன்ன அந்த வீரியஸ்தானங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ சந்திரனை பார்ப்போம். மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு பேசும் இயல்புடையவர்கள். இவர்களுக்கு தங்களின் உடன் பிறந்தவுடன் ஆழமான உணர்ச்சி ரீதியான பிணைப்பு அவசியம் இருக்கும். சந்திரனுங்கிறது எப்பயுமே இலகிய மனம், தாய் உள்ளமா இல்லையா? உடன் பிறந்தவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள். இவர்களுக்கு எழுத்து, கவிதை அல்லது கதை சொல்லுதல் ஆகியவற்றில் இயல்பான ஆர்வம் இருக்கும்.
இவர்களின் படைப்புகள் மற்றவர்களின் உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதுனா அதில் ஒரு கற்பனை நயம் இருக்குங்க. கதை, கவிதை அல்லது உணர்ச்சிகரமான கட்டுரை எழுதுறதுல நீங்கள் மகா கெட்டிக்காரங்க. உங்கள் எழுத்து மற்றவங்களை அள வைக்கும், சிரிக்கவும் வைக்கும். அள வைக்கும்னா அதில் மெய்மருந்து அழுகிறது, பாசத்தோடு அழுகிறது. அடிக்கடி புது புது முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் மனசு துடிச்சிட்டே இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு வேலையை சீக்கிரமாக செய்யணும்னு நினைப்பீங்க. மனசில் ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக நீர்நிலைகள், கடல், ஆறு இருக்கிற இடங்களுக்கு பயணம் செய்ய உங்கள் மனசு ரொம்ப ஆசைப்படும். வீடு மாற்றம் அல்லது ஆஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு அடிக்கடி நிகழ வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தையும் தரும். உங்களுக்கு பின்னாடி பிறந்த தங்கை அல்லது தம்பி மேலே ஒரு தாய்க்குள்ள பாசம் உங்களுக்கு இருக்கும். அதே போல் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப சிநேகமாக பழகுவீங்க. அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்கள் ஒரு சிறந்த கவுன்சிலராகவோ இல்லாட்டி ஒரு சிறந்த கலைஞராகவோ வரலாம். உங்கள் கற்பனை திறனை ஒரு கலையாக மாற்றுங்க. மனசு அலைபாயும் போது மட்டும் கொஞ்சம் நிதானம் வருங்க. உங்கள் அன்பான பேச்சு தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து. ஏன்னா சந்திரனுங்கிறதுனால மனசு கொஞ்சம் அலைபாயும். அதை மட்டும் நீங்கள் ஒரு தியானமெல்லாம் பண்ணி கட்டுப்படுத்திங்கன்னா உங்களை யாரும் பிடிக்க முடியாது. உங்கள் தகவல் தொடர்பு மற்றும் எழுத்து அங்கே சந்திரன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு நீரோட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் இருக்கிற அந்த வேகத்தை இப்போ பார்ப்போம். உங்களுக்கு வர்ற தகவல் எல்லாமே ரொம்ப வேகமாக வரும். ஃபோன்களில் மெசேஜ்னு ஆனால் எப்போயுமே பிஸியாக இருப்பீங்க. கற்பனை கதைகள் மற்றும் வர்ணனைகள் உங்கள் கற்பனைக்கு எல்லையே கிடையாதுங்க. ஒரு சாதாரண விஷயத்தை கூட ரொம்ப அழகாக வர்ணனைகளோடு வச்சுட்டு போவீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதுனா அதில் ஒரு உயிர் இருக்கும். மனசை தொடுற மாதிரி கட்டுரை எழுதுறது, ரசனையான கவிதைகள் வடிக்கிறதுல நீங்கள் ஒரு பெரிய திறமைசாலி. எழுத்துத்துறையை எடுத்துகிட்டா பத்திரிக்கை துறையில் ஒரு பெரிய ரிப்போர்ட்டராகவோ இல்லாட்டி ஒரு பெரிய எழுத்தாராகவோ வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. ஆவணங்கள் அழகாக சரி பார்க்குறது, அதை தெளிவாக பதிவு செய்கிறதுல உங்கள் ஓங்கி இருக்கும். உங்கள் எழுத்து ரொம்ப தெளிவாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே ரொம்ப அழகு. நீங்கள் ஒரே இடத்துல உட்கார மாட்டீங்க. சட்டுன்னு ஒரு ட்ரிப் போட்டு வரலாம்னு கிளம்பிடுவீங்க. புது புது இடங்களை பார்க்கணும், புது மனிதர்கள்ட்ட பேசணும் அப்படின்னு உங்கள் மனசு துடிச்சிட்டே இருக்கும். பயணங்கள் தான் உங்களுக்கு பெரிய எனர்ஜியை கொடுக்கும். இப்போ செவ்வாய் பார்ப்போங்களா? செவ்வாய்னாவே இந்த 3ஆம் பாவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இப்போ மிஷினரி, இன்ஜினியரிங் அல்லது டெக்னிக்கல் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் துறையில் நீங்கள் ஒரு நிபுணராக இருப்பீங்க. விளையாட்டுத்துறை, காவல்துறை அல்லது இராணுவம் சார்ந்த தகவல்களை சேகரிக்கிறதுலையும் அது சார்ந்த துறைகளில் பணிபுரியவும் உங்களுக்கு மனசு துடிக்கும். ரிஸ்க் எடுக்கும் குணம் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட. எந்த காரியத்தையும் பார்த்துக்கிறோம் துணிஞ்சு இறங்குவீங்க. சவால்கள் வந்தால் பயப்படவே மாட்டீங்க. அதை முறியடித்து வெற்றி பெறுவது அந்த போர் குணம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ரத்தத்திலே இருக்குங்க. அடுத்தவங்க உதவியை எதிர்பார்க்காம உங்கள் சொந்த உழைப்பாலையும் விடாமுயற்சியாலும் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் போகிற சின்ன சின்ன பயணங்கள் கூட ரொம்ப வேகமாக இருக்கும். இந்த பயணங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பயணங்கள் மூலமாக புது புது தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அசாத்திய வேகத்தை ஒரு லட்சிய அடையாளத்தை பயன்படுத்துங்க. கோவம் வரும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை இருங்க, சூப்பராக வருவீங்க. நீங்கள் நினச்சா ஒரு மலையை கூட உடைச்சு பாதையை உருவாக்குவீங்க. உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு இறங்கி செய்வீங்க. சவால்கள் வந்து பயப்பட மாட்டீங்க. இது அதை முடிகிற மட்டும் வீரம் உங்கள் எண்ணங்களில் இருந்துகிட்டே இருக்கும். பொறுமையை மட்டும் கையாளுங்க, வெற்றி நிச்சயம். இப்போ ராகு பகவான் பார்ப்போம். ராகுனா சொல்ல வேண்டியதில்லை, கேதுக்கு அப்படியே ஆப்போசிட். இன்டர்நெட், சோசியல் மீடியா, ஸ்டார்லைட் போன்ற நவீன தகவல் தொடர்பு துறையில் கொடிகட்டி பரப்பீங்க. உங்கள் செய்தி உலகத்தோட மூலையில் முடுக்கெல்லாம் போய் சேரும். அந்நிய மொழி பேசும் நபர்களோடவோ அல்லது வெளிநாட்டுகளோடவோ உங்களுக்கு தகவல் தொடர்பு அதிகமாக இருக்கும். இமெயில், வீடியோ கால்ஸ் மூலமாகவே பெரிய பிஸ்னஸில் முடிப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மற்றவங்களால் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ரகசியமான தகவல்களை சேகரிக்கிறது நீங்கள் ஒரு பெரிய ப்ரெடிக்டிவ் மாதிரி அந்த மாதிரி வேலை செய்வீங்க. மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களுக்கு தெரியும். நீங்கள் கையெழுத்து போடுற அக்ரிமெண்ட்ஸு எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். மல்டிநேஷனல் கம்பெனியோட என்எம்சி ஒப்பந்தம் போடுற யோகம் உங்களுக்கு உண்டு. சில நேரங்களில் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டி உங்கள் புத்திசாலித்தனத்தினால மற்றவங்களே நம்ப வச்ச ஒப்பந்தம் போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. நீங்கள் அடிக்கடி வெளிநாடு அல்லது வெளியூர் பயணம் செய்ய ஆசைப்படுவீங்க. அதுவும் ரொம்ப திடீர்னு அந்த பயணங்கள் அமையும். மற்றவங்க போகாத வினோதமான இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்ய உங்கள் மனசு ஆசைப்படும். நீங்கள் ஒரு பெரிய யூடியூபராகவோ இல்லைன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் மன்னராகவோ வரலாம். ஆவணங்களில் கையெழுத்து போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ராகு மாயக்காரகன், கேது வந்து சுருக்கி இருப்பார், இவர் பறஞ்சு விரிஞ்சிருப்பார். அதனால் சில நேரங்களில் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற வாய்ப்பு இருக்குது. உங்கள் வினோதமான சிந்தனை தான் உங்களை மிகப்பெரிய வெற்றியை சூத்திரம் நண்பர்களே. நீங்கள் ஒரு வெளிநாட்டு தூதரக வேலை செய்யவோ அல்லது அங்கிருந்து வர தகவலை கையாளவோ வாய்ப்பு இருக்குது. 2 நாளுக்கோ அல்லது 2 பெரிய நிறுவனங்களுக்கோ, 2 நாடுகளுக்கோ அல்லது 2 பெரிய நிறுவனங்களுக்கோ இடையில் ஒரு பெரிய பாலமாக நின்று
பேசி முடிக்கக்கூடிய மத்தியஸ்தம் செய்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். உங்கள் பேச்சு மற்றவங்களை சமாதானப்படுத்தி காரியத்தை முடிக்க வைக்கும் நண்பர்களே. நீங்கள் கையெழுத்து போடுற அக்ரிமெண்ட்டு எல்லாமே சாதாரணமாக இருக்காது. அது கடல் கடந்த வெளிநாட்டு தொடர்புகளாக இருக்கும். இமெயில், வீடியோ கால்ஸ் மூலமாக வெளிநாட்டு நிறுவனங்களோட நீங்கள் தொடர்பு வச்சுருப்பீங்க. அந்நிய மொழி பேசுகிறவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு முக்கியமான தகவல்லாம் வரும். நீங்கள் அடிக்கடி வெளிநாடு பயணம் செய்வீங்க. குறிப்பாக அந்நிய கலாச்சாரம், அந்நிய மொழி பேசுகிற இடங்களுக்கு போகிறது மூலமாக உங்களுக்கு புது புது தகவலும் வாய்ப்புகளும் கிடைக்கும். நீங்கள் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை செய்யவோ அது வெளிநாடோட பிஸ்னஸ் தொடர்பு வச்சுக்கோ முயற்சி செஞ்சால் ராகு உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை தருவார். இப்போ நம்ம பிரகஸ்பதி குருவை பார்ப்போம். 3ஆம் பாவத்திற்கு குரு பகவான் உபநட்சத்திரமாக வந்தா பாருங்கள், ஆன்மீகம், வேதம், சட்டம் அல்லது உயர் கல்வி சார்ந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ள உங்கள் மனசு அதிகமாக ஆர்வம் காட்டும். நீங்கள் கையெழுத்து போடுற ஒப்பந்தங்கள் எப்பயுமே தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் அல்லது பெரிய நிறுவனங்களோட ஆலோசகராக இருந்து நீங்கள் ஒரு கையாளும் ஆவணங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை தேடி தரும். நீங்கள் அடிக்கடி கோயில்களுக்கு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு பயணத்தின் மூலமும் ஒரு புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற அந்த ஞான தேடல் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு பின்னாடி பிறந்த தம்பி அல்லது தங்கை உங்களை ஒரு குரு மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க. அதே போல் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பரந்த ஞானத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு அதே ஆசிரியராகவோ, வழக்கறிஞராகவோ அல்லது ஒரு சிறந்த ஜோதிடராகவோ வரலாம். நீங்கள் போடுற ஒவ்வொரு கையெழுத்தும் ஒரு தர்மத்தின் சாட்சியாகவே இருக்கும். உங்கள் நேர்மை தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து. நீங்கள் கையாளும் செக்கு மற்றும் பண பரிமாற்றங்கள் எப்பவும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வங்கி தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். நீங்கள் ஒரு தகவலை சொன்னால் அதில் ஒரு துளி கூட பொய் இருக்காது. சத்தியம் தவறாமல் இருக்கணும்னு உங்கள் பேச்சிலேயே நீங்கள் ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க. ஒரு சிக்கலான பிரச்சனையை கூட சட்ட ரீதியாக எப்படி தீர்வு காணணும்னு உங்கள் மனசு தெளிவாக யோசிக்கும். நீங்கள் ஒரு வழக்கறிஞராகவோ அல்லது ஆலோசகராக இருந்தால் உங்கள் வார்த்தை ஒரு பெரிய வேதவாக்காக இருக்குங்க எல்லாருக்கும். கோர்ட்டு, சமன் அல்லது லீகல் நோட்டீஸ் போன்ற ஆவணங்களை கையாளுறதுல நீங்கள் மகா கெட்டிக்காரங்க. அந்த ஆவணங்கள் மூலமாக நீங்கள் நீதியை நிலைநாட்டுவீங்க. சொத்து ஆவணங்கள் உங்கள் கைக்கு வரும்போது அதில் ஒரு தெளிவும் நேர்மையும் இருக்கும். வில்லங்கம் இல்லாத ஆவணங்களை உருவாக்குறதுல உங்கள் கை ஓங்கியிருக்கும். நேர்மை தான் மிகப்பெரிய மூலதனம் உங்களுக்கு. நீங்கள் ஒரு சாதாரண பேப்பரில் கையெழுத்து போட்டால் கூட அதில் ஒரு தர்மம் இருக்குங்க. நீங்கள் நீதித்துறையிலோ, சட்டத்துறையிலோ, வங்கித்துறையிலோ முயற்சி செஞ்சால் உங்கள் பெயர் புகழின் உச்சிக்கு கொண்டு போகும். நீங்கள் கையாளும் ஒவ்வொரு காசோலையும் உங்கள் நேர்மைக்கும் கிடைச்ச அங்கீகாரம். உங்கள் பேனாமுனை நீதியைத்தான் எழுதும். சரி, இப்போ நம்ம சனியை பார்ப்போம். 3ஆம் பாவ உபநட்சத்திரமாக சனியாக வந்தா சனின்னு பயப்படாதீங்க. பாருங்கள் எப்படி சொல்ல என்ன செய்கிறாரு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு பழைய மாதிரி ஆழமாக இருக்கும். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். மற்றவங்க சொல்கிற ரகசியங்களை உங்கள் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருப்பீங்க. நம்பிக்கையான தகவலை பரிமாறிக்கொள்கிற நீங்கள் ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருப்பீங்க. ஒரு காரியத்தை ஆரம்பித்தா அதில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி சோர்ந்து போகாமல் பொறுமையாக செஞ்சு முடிப்பீங்க. நிதானமே பிரதானம்னு உங்கள் தாரக மந்திரம்ங்க. நிதானம்னா அவசரப்படாமல் செய்கிறது எந்த வேலையும். அப்போதே உங்களுக்கு அதில் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். அதை சனி பகவான் கொடுப்பாருங்க எப்பயுமே. உழைப்பாளிகள், தொழிலாளர்கள் இவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான தகவல் மற்றும் ஒத்துழைப்பு எப்பவும் கிடைக்கும். ரொம்ப பழைய பத்திரங்கள், மூதாதையர் காலத்து டாக்குமெண்ட்ஸு அல்லது நிலம் சார்ந்த பழைய விவரங்களை கையாளுறதுல நீங்கள் வல்லவராக இருப்பீங்க. பழைய விஷயங்களை சேகரிக்கிறது, வரலாறு சார்ந்த குறிப்புகளை எழுதுறது உங்கள் மனசு அதிகமாக ஆர்வம் காட்டும். நீங்கள் அவசரப்பட்டு எங்கும் கிளம்பி போயிட மாட்டீங்க, டக்குன்னு போக மாட்டீங்க. ரொம்ப திட்டமிட்டு நிதானமாக பயணம் செய்வீங்க. சில நேரங்களில் தகவல் வர்றதில் லேட் ஆகலாம், இல்லாட்டி ஒரு அக்ரிமெண்ட் முடிகிறதுல தாமதமாகலாம். ஆனால் அந்த தாமதம் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். பொறுமை தான் உங்கள் பெரிய ஆயுதங்க. மற்றவங்க வேகமாக ஓடி தோற்று போகலாம், ஆனால் நீங்கள் நிதானமாக நடந்து போய் நிச்சயமாக ஜெயிப்பீங்க. எந்த ஒரு சின்ன வேலைங்கிறது முன்னாடியும் 100 தடவை யோசிப்பீங்க. அதனால் சில நேரம் வாய்ப்புகளை கை நழுவி போகவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தால் ரைட்டர், ரொம்ப பழைய விஷயங்களை, வரலாறுகளை தேடி பிடிச்சி எழுதுவீங்க. நீங்கள் போகிற பயணங்கள் ரொம்ப தூரமாக இருக்காது, ஆனால் அந்த பயணங்களில் அடிக்கடி தடைகள் வரலாம். வண்டி பழுதாவதோ அல்லது லேட்டாவதோ நடக்கலாம். அதனால் எப்பொழுதுமே நீங்களும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வாகன வசதி இருந்தாலும் அடிக்கடி நடந்து போகிறதுல வாக்கிங் உங்கள் மனசு ரொம்ப ஆர்வம் காட்டுங்க. அதிக தூரம் நடந்தே போய் காரியத்தை முடிக்கணும்னு நினைப்பீங்க. முக்கியமான ரகசியம், உங்கள் பயம்தான் உங்களுக்கு முதல் எதிரி. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மனம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கேது, சந்திரன், சனின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த சனி அப்படிங்கிற கிரகம் அந்த பயம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை கொடுக்கும். அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு காரியத்தை இறங்குங்க, நீங்கள் தான் ராஜா. முக்கியமாக ஆவணங்கள் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டுலாம் போய் பத்திரங்க கையெழுத்து போடுறது, இதே மாதிரி விஷயங்கள் சிக்கிறாங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நீங்கள் நிதானமாக செயல்படுறது நல்லது தான், ஆனால் அது உங்களை முடக்கி போடாமல் பார்த்துக்கணும். உங்கள் உழைப்பும் நேர்மையும் தான் உங்களுடைய காப்பாற்றும். ஏன்னா சனி பகவான் நீதிமான். இப்போ புதன் பகவான் போகுங்களா, புதன் அப்படின்னாவே சொல்ல வேண்டியது இல்லைங்க. அவர் தாங்க அந்த 3ஆம் பாவத்துக்கு ரொம்ப முக்கியமானவர். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை உங்கள் மனசு சிந்திக்கும்.
ஃபோனு, இன்டர்நெட்டு, சோஷியல் மீடியா இதில் எல்லாம் நீங்கள் தான் கிங்கு. தகவலை சேகரிக்கிறதுலையும் சரி, அதை பகிர்ந்துக்கிறதும் சரி, உங்களுக்கு நீங்கள் தாங்க. நீங்கள் ஒரு எழுத்தாராகவோ பத்திரிகையாளராகவோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறா பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் உங்கள் பேனாமொழிக்கு அவ்வளோ வலிமை இருக்குங்க. புதனா இல்லையா? எதையும் ஒரு கணக்கோடு தான் பார்ப்பீங்க. லாப நஷ்ட கணக்கு போகிறதில்ல நீங்கள் மகா கெட்டிக்காரங்க. எடிட்டிங் அல்லது அக்கௌண்ட்ஸ் துறையில் நீங்கள் ஒரு நிபுணராக சொல்லிக்கலாம். நீங்கள் அடிக்கடி பயணம் செய்வீங்க. அதுவும் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கோ அல்லது பிஸ்னஸ் விஷயமாகவோ தானே இருக்கும். தேவையில்லாமல் பயணம் செய்ய மாட்டீங்க. புதுசாக எதையாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு உங்கள் மனசு துடிக்கும். கம்ப்யூட்டர் கோர்ஸ் அல்லது டெக்னிக்கல் விஷயங்களில் சீக்கிரமாக கற்றுக்குவீங்க. இன்னொருத்தர் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே கற்றுக்குவீங்க. தம்பி தங்கை உங்ககிட்ட ஒரு நண்பர் மாதிரி பழகுவாங்க. உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ரொம்ப சாமர்த்தியமாக பேசி காரியத்தை சாதிப்பீங்க. நீங்கள் ஒரு சிறந்த கமிஷன் ஏஜெண்டாவோ எழுத்தாளராகவோ அல்லது மார்க்கெட்டிங் துறையிலோ முயற்சி செஞ்சால் உங்கள் அறிவு உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகுங்க. குழப்பம் வரும்போது மட்டும் ஒரு நிமிஷம் நிதானித்து முடிவெடுங்க. ஏன்னா புதன் பகவான் 2 விதமாக யோசிக்க வைப்பார் எந்த விஷயத்தையும். உங்கள் புத்திசாலித்தனம் தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்துங்க. இப்போ கிளார்க்குகள் மற்றும் தபால்காரர்கள் அல்லது அரசு அல்லது தனியார் நிறுவனங்களில் கணக்கு வழக்குகளை பராமரிக்கிற கிளார்க்கு பாதிக்கிறதுங்களா, இந்த வேலைகள்லாம் தபால் துறையில் தகவலை பரிமாறிக்கிற வேலையெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக அமையும். ஒரு பொருளை மக்கள்கிட்ட எப்படி அழகாக கொண்டு போய் சேர்க்குறதுங்கிற மார்க்கெட்டிங் தந்திரம் உங்களுக்கு அவசியமாக அத்துபடி. நீங்கள் ஒரு சிறந்த ப்ரோக்ரா இருக்கலாம். அதாவது 2 பேரை இணைச்சி ஒரு வியாபாரத்தில் முடிச்சு வைக்கிறதுல நீங்கள் கில்லாடிங்க. அரசாங்க வரிகளை சரிபார்ப்பது அல்லது வசூல் செய்கிற துறைகளில் உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமான பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் புத்தி மின்னல் வேகத்தில் வேலை செய்யும். அதனால் ஒரே இடத்துல உங்கள் மனசு இருக்காது. அடுத்து என்ன செய்யலாம்னு உங்கள் அறிவு எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நிலை இல்லாத குணம் நான் உங்களுடைய புது விஷயங்களை கற்றுக்கிற வைக்கிறது. அதனால் துருதுருன்னு இருக்கிற நீங்கள் எப்பயுமே அடுத்து என்ன செய்யலாம்னு உங்கள் மனசு துடிக்கும். அதில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்காக பாடுபட்டுகிட்டே இருப்பீங்க. கற்பனை திறன் நிறையா இருக்கும். அதனால் இந்த கிரகங்கள்லாம் இப்படிலாம் இருக்குது. இது எல்லாருக்கும் இருக்கா? எனக்கு இல்லையே சார், நான் இப்போ உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன், இது மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உபநட்சத்திரம்ங்கிறது ஒரு வீட்டில் இருக்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதில் ஒரு உபநட்சத்திரம். அதை நான் விரிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள். நீங்களே ஜோதிடர் ஆகிடலாம். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த நல்லெண்ணத்தோட இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டுருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய போகிறவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. இறைவனரால் எல்லோரும் நன்றாக இருப்போம்.